நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு குறிப்புகளை படிக்கும்போது ஒரு பெரிய கேள்விதான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ம். ஒரு பக்கம் பார்த்தா பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, முக்கியமா பெண்களோட உரிமைகளுக்காக போராடினவர்னு ஒரு பிம்பம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. இன்னொரு பக்கம் இருதாரமான தடை சட்டம் வந்ததுக்கு நான் தான் காரணம்னு அவரே சொன்னதா ஒரு கருத்து. ஆனா உங்க கையில இருக்கிற இந்த சீர்திருத்தத்தின் கட்டுக்கதைங்கிற ஆதாரம் அதெல்லாம் சுத்த பொய்ன்னு சொல்லி அதுக்கு எதிரா அடுக்கடுக்கு ஆதாரத்தை வைக்குது. ஆமா, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான். இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, ஒரு வரலாற்று ஆளுமையோட அடித்தளத்தையே கேள்வி கேக்குது. கரெக்ட். இந்த ஆதாரம் சும்மா மேலோட்டமா சொல்லல. பெரியாரோட சொந்த வார்த்தைகளையும் அவரோட செயல்களையுமே அவருக்கு எதிரா திருப்பி ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம முன்னாடி வைக்குது. அப்படியா? அதாவது, ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடினதா சொல்லிக்கிட்டே அதே விஷயத்த ஆதரிச்சிருக்காருன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. நாம இன்னைக்கு இதோட ஆழத்துக்கு போய் இந்த வாதத்துல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த ஆதாரம் எங்கிருந்து தொடங்குதோ நாமளும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். திராவிட எழுத்தாளர் கருணானந்தம் அவரோட தந்தை பெரியார் நூல்ல ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறார். ஆமா, ஒரு கல்யாணத்துல நடந்த சம்பவம். ஒரு கல்யாணத்துல பெரியார் எங்க சுயமரியாதை பிரச்சாரத்தோட விளைவுதானே இந்த இருதார மனத்தடை சட்டம்னு ரொம்ப பெருமையா கேட்டதா எழுதியிருக்கார். இந்த ஒரு வரியத்தான் ஆதாரம் பிடிச்சுக்கிட்டு தன்னோட முழு எதிர்வாதத்தையும் கட்டமைக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஒரு வரிதான் இந்த முழு விவாதத்தோட தொடக்கப்புள்ளி. சரி. அந்த வாதத்தை உடைக்கிறதுக்காக ஆதாரம் முதல்ல முன்வைக்கிற சாட்சி ஒரு செயல். வெறும் பேச்சில்ல, பெரியாரே செஞ்ச ஒரு செயல். ஓஹோ. 28ஆம் வருஷம் மே மாசம் 28ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். 1928ஆம். அப்போ இருதார மனத்தடை சட்டம் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அருப்புக்கோட்டை பக்கத்துல சுக்கிலநத்தம் கிராமத்துல நடந்த ஒரு கல்யாணம்னு குறிப்பு சொல்லுது. ஒரு திருமணத்தை அவர் நடத்தி வச்சதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு? அதுதான் விஷயமே. அது ஒரு சாதாரண திருமணம் இல்ல. ம். மணமகன் ரெங்கசாமி ரெட்டியார். ஆனா மணமகள்கள் 2 பேர். நாகரத்தினம், ரத்தினத்தாயம்மாள். 2 பேரா? ஆமா, ஒரே மேடையில ஒரே நேரத்துல ஒரு ஆணுக்கு 2 பெண்களை அவரே முன்னாடி நின்னு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது பெரியாரே ஒரு இருதார திருமணத்தை நடத்தி வச்சாரான்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த ஆதாரம் அதான் சொல்லுது. இது இசையன்பன்கிறவரு விடுதலை ஞாயிறு மலர்ல எழுதின ஒரு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். அடேங்கப்பா. யோசிச்சு பாருங்க, இது வெறும் கல்யாணம் இல்ல, அது ஒரு சுயமரியாதை திருமணம். ஆமா, அதுதான் உங்க இயக்கத்தோட முக்கிய அடையாளம். சுயமரியாதை திருமணங்கிறதே பிராமண சடங்குகளை, மத சம்பிரதாயங்களை எதிர்க்க கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சிகரமான விஷயம். அதுதான் அந்த இயக்கத்தோட மையமே. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி வடிவத்துக்குள்ள ஒரு ஆணுக்கு 2 மனைவிகள்ங்கிற ஆணாதிக்க முறையை அவரே செஞ்சது ஒரு மிகப்பெரிய சித்தாந்த முரண்பாடுன்னு இந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது. இது விஷயத்தோட கோணத்தையே மாத்துதே. அப்போ இது வெறும் அவர் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாருங்கிற விஷயம் இல்ல, இல்லவே இல்ல. தன்னோட கொள்கைன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு நேர் எதிரா, அதுவும் தன்னோட இயக்கத்தோட அடையாளமா இருந்த ஒரு சடங்கு மூலமாவே செஞ்சிருக்கார். அப்போ அந்த காலத்துல இது ரொம்ப இயல்பான விஷயமா இருந்துச்சா? அதுதான் இல்ல. ஆதாரம் அதையும் தெளிவுபடுத்துது. அந்த காலத்துல இருதார மனம் சட்டப்படி தப்பு இல்லைனாலும் சமூகத்துல அது ஒரு கௌரவமான விஷயமா பார்க்கப்படல. ஓஹோ. ஆனா இப்படி ஒரே மேடையில ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்கள ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிறதுங்கிறது ரொம்பவே வினோதமான, யாரும் செய்யாத ஒரு செயல்னு ஆதாரம் சொல்லுது. அப்படியா? எந்த புரோகிதர் கூட இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதில்லைன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. இதுதான் இந்த ஆதாரத்தோட வாதத்துல ரொம்ப கூர்மையான இடமா இருக்கு. அது ஒரு கேள்வி எழுப்புது. இதே பெரியார் ஒரு பெண்ணுக்கு 2 ஆண்களை இதே மாதிரி ஒரே மேடையில திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரா? அதுதான். இது பெண்களோட சுயமரியாதையை பாதிக்கிற செயல் இல்லையான்னு கேக்குது. நிச்சயமா. அந்த கேள்விக்கு அவரோட பேச்சே ஒரு முரண்பாடான பதில கொடுக்குது. பெரியாரோட ரொம்ப பிரபலமான முருகன் உதாரணத்தை இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது. ஆமா, வள்ளி தெய்வானே. அவர் அடிக்கடி கேட்பாராம், நடுவுல முருகன் 2 பக்கமும் வள்ளி தேவானேன்னு வச்சு கும்பிடுறியே, இதே மாதிரி நடுவுல வள்ளிய வச்சு 2 பக்கம் 2 ஆம்பளைங்களை வச்சா கும்பிடுவியா? கோபம் வருமா வராதான்னு. ஆமா, இது ரொம்ப பிரபலமான மேற்கோள். கடவுள் விஷயத்துல இருக்கிற இந்த ஆணாதிக்க பார்வையை அவர் கேள்வி கேட்கிறார். கரெக்ட். ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதே கேள்வியை கேட்டவர் தான் நிஜ வாழ்க்கையில ஒரு ஆம்பளைய நடுவுல நிக்க வச்சு 2 பொண்ணுங்களை 2 பக்கமும் நிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப கடவுளுக்கு ஒரு நியாயம், மனுஷனுக்கு ஒரு நியாயமா? இல்ல இது அப்பட்டமான இரட்டை வேஷம் இல்லையான்னு ஆதாரம் கேள்வி எழுப்புது. சரி, அப்போ அவரோட செயல் நேரடியா முரண்படுது.
இதுவே போதுமானதா தெரியுது. ஆனா ஆதாரம் இதோட நிறுத்தல. இல்ல, நிறுத்தல. அவருடைய எழுத்துக்களும் இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லுது. அங்கதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது. தேதி குடி அரசு இதழ்ல வந்த ஒரு தலையங்கத்தை இதுக்கு சாட்சியா வைக்குது. சரி. அந்த தலையங்கத்தோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள். தலைப்பை கேட்டா இது பெண்களுக்கு ஆதரவான ஒரு கட்டுரை மாதிரி தெரியுதே. ஆமா, அப்படிதான் தோணும். ஒருவேளை பெண்களுக்கும் அந்த உரிமை வேணும்னு சொல்ல வர்றாரா? அதுதான் அந்த ஆதாரத்தோட வாதமே. இது ஒரு மாதிரி பேட் அண்ட் ஸ்விட்ச் தந்திரம்னு சொல்லுது. அதாவது தலைப்ப பார்த்து உள்ள போனா விஷயம் தலைகீழா இருக்கு. ஓஹோ, எப்படி? அந்த முழு தலையங்கமும் ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் இருப்பது நியாயப்படுத்துற தொனில தான் எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன எழுதிருக்காரு அதுல? அந்த தலையங்கத்துல நம்ம கடவுள்களுக்கே பல மனைவிகள் இருக்காங்க, நம்ம மடாதிபதிகளுக்கும் பல மனைவிகள் இருக்காங்க, இதெல்லாம் கும்பிடுற சீர்திருத்தவாதிங்க மனுஷ 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா மட்டும் எதிர்க்கிறது என்ன நியாயம்னு பெரியார் சேட்டதா ஆதாரம் சொல்லுது. அப்போ அதாவது அவரை இருதார மனத்தை எதிர்க்கிறவங்கள தான் விமர்சனம் செய்யறாரே தவிர அந்த பழக்கத்தை அல்ல. சரிதான். கடவுளுக்கே 2 திருமணம் செஞ்சு வைக்கிற நீயும் 2 திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்ற மாதிரி இது இருக்குதுன்னு ஆதாரம் வாதிடுது. அப்போ இருதாரமானம் செய்யறது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் நிலப்பாடு இருந்திருக்கா? இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. அவரோட ரொம்ப முக்கியமான நூலான பெண் ஏன் அடிமையானாள்ல இருந்து ஒரு மேற்கோளையே இந்த ஆதாரம் காட்டுது. அது இன்னும் ஒருபடி மேல போகுது. அதுல என்ன சொல்லியிருக்கார்? அந்த நூல்ல திருமணம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு? திருமணம் தனிப்பட்ட விருப்பம் தானே? ஆனா அவர் கொடுக்கிற உதாரணம் தான் இங்க கவனிக்க வேண்டியது. என்ன உதாரணம்? ஒருத்தன் தனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி, தனக்கு பிடிச்ச கடையில போய் சாமான் வாங்குற மாதிரி தான் கல்யாணமும். என்னது? அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். இதுல மத்தவங்க தலையிடக்கூடாதுன்னு அவர் சொன்னதா ஆதாரம் குறிப்பிடுது. ஒரு நிமிஷம். திருமணத்தை ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கோ கடையில சாமான் வாங்குறதுக்கோ ஒப்பிடுறாரா? இது நம்பவே முடியலையே. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு ஹோட்டல் பிடிக்கலன்னா இன்னொரு ஹோட்டலுக்கு போற மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யறதும் அவனோட தனிப்பட்ட விருப்பம்னு அர்த்தம் வருது. ஆமா, இது திருமணத்தையே ஒரு நுகர்வு பொருளா பாக்குற மாதிரி இருக்கு. மிகச்சரியா பிடிச்சீங்க. இந்த ஆதாரம் அதையே தான் சொல்லுது. திருமணத்தை ஒரு ஆணுக்கான நுகர்வு பொருளா பாக்குற ஒருத்தரோட மனநிலையில இருந்து இருதார மனத்தை எதிர்க்கிற ஒரு சீர்திருத்த கருத்து எப்படி வர முடியும்? ஆமா, எப்படி வரும்? இது 2க்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஆதாரம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. அப்போ செயல் மூலமா ஒரு இருதார திருமணத்தை நடத்துறது, எழுத்து மூலமா அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறது, ஆனா பிற்காலத்துல அந்த சட்டத்தடைக்கு நான் தான் காரணம்னு பொறுமை பேசுறது, இந்த மொத்த முரண்பாட்டையும் வச்சு இந்த ஆதாரம் ஒரு இறுதி முடிவுக்கு வருது. ஆமாம், இந்த இரட்டை நிலைப்பாட்டை இந்த ஆதாரம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இங்கதான் அது பெரியாரோட இன்னொரு மேற்கோளையே அவருக்கு எதிரா பயன்படுத்துது. எந்த மேற்கோள்? எந்த பைய கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ கையில வச்சுக்கிட்டு சமுதாய தொண்டு செய்கிறானோ அவன் சோத்தையும் பீயையும் கலந்து குடிக்கிறான்னு பெரியார் சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. ஆமா, இதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு கருத்து தான். மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு சேவை செய்யறவங்கள சாடுறார். சரிதான். இந்த ஆதாரம் அந்த கருத்தை அப்படியே மாத்தி, எவன் 2 கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு அத நாங்க தான் தடை செய்தோன்னு வெட்கமே இல்லாம பெருமை பேசுறானோ அவனும் அதேதான் செய்கிறான்னு ரொம்ப காட்டமா வாதிடுது. ம், இது ஒரு அப்பட்டமான பாசாங்குத்தனம்னு சொல்லுது. சரி. அப்போ பெரியார் இல்லேனா உண்மையிலே இந்த இருதார மனத்தடை சட்டத்துக்கான பெருமை யாருக்கு போகணும்னு இந்த ஆதாரம் சொல்லுதா? அதுல ரொம்ப ஆழமா போகல. ஆனா இந்த வழக்கத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள், பெண்களுக்காக போராடிய சில தலைவர்கள், சில மகான்கள்னு பலர் இருந்ததாகவும் அவங்களோட உழைப்ப பெரியார் தனதாக்கிக் கொள்ள முயற்சி செஞ்சதாகவும் இந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது. ம், இது அடுத்தவர் உழைப்ப திருடி வெட்டி பெருமைக்கு ஆசைப்படுற செயல்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. அப்போ இந்த ஆதாரத்தோட இறுதிவாதம் என்ன? இந்த எல்லா சான்றுகளையும் ஒன்னா சேர்த்து அது என்ன சொல்ல வருது? ரொம்ப சிம்பிள். சுக்கிலனுத்தம் திருமணம்ங்கிற ஒரே ஒரு செயல் போதும் அவர் இருதார மனத்தடைக்காக போராடினேன்னு சொல்ற வாதத்தை தவிடு பொடியாக்கிட. சரி. ஒரு ஆணுக்கு 2 பெண்களை ஒரே மேடையில் திருமணம் செய்து வைத்த ஈவே ராமசாமி எப்படி இருதார தடை சட்டம் கொண்டு வர பாடுபட்டிருக்க முடியும்னு யாராவது ஒருத்தர் எதிர்காலத்துல கேள்வி கேட்டா தன்னோட இரட்டை வேடம் களைஞ்சிடும், வெற்று பெருமைக்கு ஆசைப்பட்டவன்னு பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடுமேன்னு அவர் யோசிக்கவே இல்லை. ம், இதுதான் இந்த ஆதாரத்தோட இறுதியான ஆணித்தரமான வாதம். சரி. இந்த முழு விவாதத்தையும் தொகுத்து பார்க்கலாம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்தின்படி
பெரியாரோட இருதார மனம் குறித்த நிலைப்பாடுல ஒரு சரி செய்யவே முடியாத ஆழமான முரண்பாடு இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் அந்த சட்டத்தடைக்கு தன் சுயமரியாதை பிரச்சாரம் தான் காரணம்னு அவர் சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. மறுபக்கம் அந்த வாதத்தை உச்சிரமா மறுக்கிற ஆதாரங்கள் 1928ல அவரே முன்னின்று நடத்தி வச்ச சுக்கிலனத்தம் இருதார திருமணம், ஆமா, குடியரசு இதழ்ல இருதார் மனத்தை நியாயப்படுத்துற மாதிரி எழுதின தலையங்கம், சரி. அப்புறம் பெண் ஏன் அடிமையானாள் நூல்ல திருமணத்தை ஒரு ஹோட்டல் தேர்வுக்கு ஒப்பிடுற கருத்து. இந்த மூணும் தான் இந்த ஆதாரம் முன்வைக்கிற மிக முக்கியமான சான்றுகள். அப்போ இது வெற்று பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒருவரின் முரண்பாடு தான் இந்த ஆதாரத்தோட முடிவு. ஆமா, அதான் அதோட முடிவுரை. இந்த ஆதாரத்தோட வாதங்கள் உண்மையிலே ஒரு வரலாற்று பதிவின் மேல கடுமையான கேள்விகளை எழுப்புது. இது ஒரு தனிப்பட்ட நபரை பற்றிய விவாதம் என்பதை தாண்டி நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஆமா, அதுதான் நீங்க இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை. என்னது அது? ஒரு வரலாற்று ஆளுமைய நாம எப்படி மதிப்பிடுவது? குறிப்பா அவங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட செயல்களுக்கும் இடையே இப்படிப்பட்ட ஆழமான விளக்க முடியாத முரண்பாடுகள் இருக்கும்போது எதை வச்சு அவங்களோட உண்மையான நோக்கத்தை அல்லது தாக்கத்தை நாம வரையறப்பது? நல்ல கேள்வி. அவங்க சொன்னதை நம்புவதா இல்ல செஞ்சதை நம்புவதா? இது ரொம்ப சிக்கலான கேள்வி. இதற்கான விடைய நீங்க